ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் வந்திருக்கு. நம்ம அருண் இருக்கார்ல, நம்ம டப்பா அருண். சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிருக்காரு விஜய் சேதுபதி. சேவிங் ஆர்டர்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அருண், அதுக்கடுத்து பவித்ரா, அதுக்கடுத்து சௌந்தர்யா. சோ இப்படி தான் பாத்தீங்கன்னா சேவ் பண்ணிருக்காரு. இவர் இந்த சீசன்ல ஒரு தடவையாவது இந்த ஓட்டிங் ஆர்டர் வைஸ் சேவ் பண்ணுவாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா பண்ண மாட்டாருங்க. அவர் இஷ்டத்துக்குன்னு ஒன்னு பண்றதுன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காரு. எனிவேஸ் அருணை இந்த வாட்டி முதல்ல சேவ் பண்ணதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நேத்து வந்து நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாரா என்னன்னு தெரியல. சோ அடிச்சிட்டு இவனுக்கு ஏதாவது பண்ணணுமே அப்படின்றதுக்கோசம் ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணி விட்டுருக்காரு. சரி ஓகேடா கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கோ அப்படின்ற மாதிரி. ஏன்னா அருண் அப்பதான் பாத்தீங்கன்னா நினைப்பாரு, ஓகே விஜய் சேதுபதி தான் நம்மளுக்கு அகைன்ஸ்டா இருக்காரு, ஆனா மக்கள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்ற ஒரு தாட் வரணும்ன்றதுக்கோசம் அதை பண்ணாரா என்னன்னு தெரியல. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி நேத்து அருணை போட்டு பயங்கரமா அடி பொளந்துட்டாரான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அவர் வந்து ஒரு விஷயத்தை புரிய வைக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. அருணா வந்து தான் அடி வாங்கிட்டு போயிட்டு இருந்தாரு தவிர விஜய் சேதுபதியா போய் அடிக்கவே இல்லை. கடைசியில கூட வீட்டுக்குள்ள விஜய் சேதுபதி வந்தார்ல, அப்போ வந்து பாத்தீங்கன்னா அருணுக்கு வந்து புரிய வைக்கிறதுக்கு வந்தாரா அப்படின்ற பாத்தீங்கன்னா இல்ல. என்ன விஷயம் நடந்ததுன்னா அருண் அடிக்கணும்ன்றதுக்கோசம் வந்தாரான்னு பாத்தீங்கன்னா இல்ல. அங்க வந்ததுக்கான மேட்ரு விஜய் சேதுபதி மேல ஒரு புகார் வைக்கிறாரு. அதாவது தீபக் ஒரு விஷயத்தை சொல்லும் போது அந்த வார்த்தையை தவிர்த்துருங்கன்னு சொல்லி சிம்பிளா முடிச்சிடறாரு. அதே விஷயத்தை தான் நானும் சொல்றேன். லேபர்ன்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லும்போது நானும் அதை தவிர்க்க தானே சொல்றேன். அப்ப அவருக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? அவர் தீபக்கு சப்போர்ட் பண்றாரு, எனக்கு வந்து இது பண்றாரு அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ட்விஸ்ட் பண்ணி விடுறதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி விட்டாப்ல. அதுதான் நேத்து விஜய் சேதுபதிக்கு நடந்தது. மேபி அவர் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் முடிச்சது கேரவன்ல போய் உட்கார்ந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். உட்கார்ந்துட்டு இந்த மாதிரி நடக்கிறத பார்த்தோன்னா அவருக்கு வந்து செம்ம காண்டா இருக்கும். ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போறேன், திருப்பி என்னையே நீ குறை சொல்றியா அப்படின்ற ஒரு கோவத்துல தான் திருப்பி வந்தாரு. மத்தபடி அருண் பண்ண தப்புகள் இருக்குல்ல, அது இந்த வீக்ல ஏராளமான தப்புகள் இருக்கு, ஏகப்பட்ட தப்புகள் இருக்கு. அவர் ப்ரோக் பண்ணது, மார்க் பண்ணது, இது எதையுமே கேட்கல. ஆக்சுவலா இன்னைக்கான எபிசோட்ல அதை வச்சு அதை எடுத்து பேசுறாங்க. பட் ஆனா பெருசா பேசல அப்படின்ற மாதிரி தான் இப்போ வரைக்கும் அப்டேட் வந்திருக்கு. அதாவது அருணையும் சரி முத்துக்குமரனையும் சரி ரெண்டு பேரும் எழுப்பி இந்த மாதிரி கேள்வி கேட்கறாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்டு இருக்காரு. உங்க ரெண்டு பேருக்குள்ள பர்சனல் பிரச்சனை வந்து பர்சனல் வெஞ்சன்ஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி முடிச்சிருக்க மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அது அப்படி முடிக்க கூடாதுங்க. ஏன்னா ஒருத்தன் வந்து ரொம்ப மட்டம் தட்டிக்கிட்டு முத்துக்குமரனை வந்து அருண் வந்து பண்றது என்னன்னா ரொம்ப மட்டம் தட்டுறது. ஏன்னா அவர் வந்து விஜய் சேதுபதியே ஒரு ஆளா மதிக்கல அப்படின்னும் போது இப்பதான் தெரியுது முத்துக்குமரனை எதுக்கு அப்படி ட்ரீட் பண்றாருன்னு. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் ஹோஸ்டே ஒரு ஆள் இல்ல, ஒரு எப்படி சொல்றது, அவருக்கு ஆப்போசிட் ஒரு பாயிண்ட் வச்சுட்டா ஹோஸ்டாவது இவனாவது அவள் தான் அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட்டு போயிட்டே இருக்க கேரக்டர் போல அருண். சோ அப்படிப்பட்ட ஆள் வந்து என்ன பண்றது, முத்துக்குமரன் இப்பதான் வளரவே ஆரம்பிச்சிருக்காப்ல. சோ இவரெல்லாம் பாத்தீங்கன்னா அருணுக்கு மட்டமா தான் தெரியும். அதனால தான் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு மட்டம் தட்டிட்டு இருந்தாரு. சோ இது விஜய் சேதுபதி எடுத்து இதுக்கு ஒரு 2 கொட்டு கொட்டுவாருன்னு தான் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணது. ஆனா எபிசோட்ல இப்போ வரைக்கும் வர அப்டேட் என்னன்னா அருண் வந்து அந்த அளவுக்கு கேள்வி கேட்கல அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நேற்று அடிச்சிட்டோம் அதனால இன்னைக்கு அடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. கோவா கேங் எப்படி லாஸ்ட் வீக்கில் வந்து ஜாக்லினையும் சௌந்தர்யாவையும் சாட்டர்டேவும் பொழந்தாங்க, திருப்பி பார்த்தீங்கன்னா சண்டேலையும் பொழந்தாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு நாளும் பொழக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை சார். தயவு செஞ்சு உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்து இந்த கருணையை காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கேட்காம அதை டைல்யூட் பண்ணி விட்றாதீங்க. ஏன்னா ரொம்ப 2-3 வாரமாக அருண் வந்து தொடர்ந்து இதை பண்ணிட்டு இருக்காரு. ஒருத்தனை மவுத் பீஸ்ன்னு சொல்கிறது, உனக்கு வேற எந்த டேலண்ட்டுமே இல்லைன்னு சொல்கிறது, இதெல்லாம் ரொம்ப மட்டம் தட்டுற ஒரு விஷயம். ஸோ இது விஜய் சேதுபதி கேட்கணும். இதெல்லாம் எடுத்து அடிக்கும் போது தான் தரமான அடியா இருக்கும். அதனால தான் சொன்ன விஜய் சேதுபதி பெருசா அடிக்கவே இல்லை. அந்த கேள்வி எக்ஸ்பிளைன், அதாவது அது ஒரு புரிய வைக்க தான் ட்ரை பண்ணிட்டே இருந்தாரே தவிர ஒரு அடிக்கணும்ன்ற இன்டென்ஷன் அவருக்கு வரவே இல்லை. ஏன்னா அந்த பிரச்சனையெல்லாம் ஒன்று எடுக்கவே இல்லை, பிரச்சனையை எடுத்து பேசவே இல்லை பெருசா. நேற்று கேட்டது 2 கேள்வி தான். ஒன்று தீபக் மேட்டர், ஒன்று தீபக்கும் அருணுக்கும் நடந்த சண்டை, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஜெஃப்ரிக்கு வந்து பாஸ் கொடுத்ததுல இதுதான் பார்த்தீங்கன்னா பெருசா போச்சே தவிர அது அருண் புரிஞ்சுக்காதனால தான் அவ்வளோ நேரம் போச்சு. இல்லைன்னா அவ்வளோ நேரம் போயிருக்காது. இன்னைக்கான எபிசோட்ல கேட்பாருன்னு பார்த்தா இல்லைன்னு ஒரு அப்டேட் வரும்போது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா காண்டா தான் இருக்கு. எனிவேஸ் அந்த லாஸ்ட் வீக் ஃபுல்லா ஒரு கும்பல் வந்து பயங்கரமா ஏமாந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே முத்துக்குமரன் ஃபேன்ஸ் எல்லாருமே எல்லாம் தூக்கி ஓட்டை வந்து கொட்டிக்கிட்டே இருந்தது யாருக்கு, பவித்ராக்கு. ஸோ அப்படிப்பட்ட பவித்ராவை வந்து பாத்தீங்கன்னா செகண்ட்ல சேவ் பண்ணியிருக்காரு. இதுக்கு தான்டா சொன்னது, தயவு செஞ்சு உங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு பிடிச்சா அவங்களுக்கு ஓட்டு போடுங்க, பிரச்சனை இல்லை. ஆனா வந்து பவித்ராவுக்கு ஓட்டு போட்டு சௌந்தர்யாவை கீழே கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம நினைச்சிங்களே. இப்போ என்ன நடந்திருக்கு, அருணை ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணியிருக்காரு. அருணுக்கு யாராவது ஓட்டு போட்டாங்களா? அருணுக்கு ஓட்டு அவ்வளோ அதிகமாக இருந்ததா? இங்கே தான் சொல்றது, விஜய் சேதுபதி அந்த கான்செப்டே டோட்டலாக பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டாரு. அதாவது ஒருத்தன் வந்து ஃபஸ்ட்டு சேவ் ஆனால் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டரான ஒரு எண்ணம் இருக்கும். அதாவது நம்ம வந்து நம்மளுக்கு மக்கள் சப்போர்ட் இருக்குது அப்படின்ற எண்ணம் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களே. ஸோ அந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக முடிச்சு விட்டார். அது ஒரு வகையில் தப்பு தாங்க. ஏன்னா ஒரு 2-3 வாரம் ஆர்டர் வைஸ் சேவ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும், யாருக்கு வந்து சப்போர்ட் இருக்குது, யாருக்கு வந்து இது இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வாரம் மாற்றி பண்ணலாம். இது எல்லா வாரமே தொடர்ந்து மாற்றி அவர் இஷ்டத்துக்கு பண்ணுறதுனால இப்போ அந்த கியூரியாசிட்டி யாருக்குமே இல்லை. ஃபஸ்ட்டு சேவ் ஆனால் கடைசியாக சேவ் ஆனால் அது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. ஓகே இவர் இஷ்டத்துக்கு தான் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி. ஸோ இதுக்கு தான் சொல்கிறது, தூக்கி பவித்ராக்கு ஓட்ட கொட்டாதீங்கடா அப்படின்ற மாதிரி. போன வாரம் கூட்டிட்டாங்களா, இப்போ அடுத்த வாரத்துக்கு இப்பயே லீடு கொடுக்குறாங்க. என்னன்னா இப்போ வந்து அடுத்த வாரம் இதே மாதிரி தான் முத்துக்குமரன் கேப்டன் ஆயிட்டாரு. கேப்டன்சி டாஸ்க்ல வந்து முத்துக்குமரன் ஜெயிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் வருது. ஸோ அப்படின்ற மாதிரி அவர் கேப்டன் ஆயிட்டதால கண்டிப்பா வந்து இந்த வாட்டி வந்து தீபக் எல்லாம் ஓட்டு போடணும், முத்துக்குமரன் ஓட்டெல்லாம் தீபக் போட்டு தீபக் வந்துருவாரு, தீபக் வந்து ஓட்டு போட்டு அவரை வந்து டாப்புக்கு கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி இந்த சைடில் ஒரு மாதிரி கிளப்பிட்டு இருக்கானுங்க. டே யாரா நீங்க, தீபக் ஓட்டு போடணும்னா தீபக் ஓட்டு போடுங்கன்னு கேளுங்க. அதை விட்டு முத்துக்குமரன் ஃபேன்ஸ் இப்போ முத்துக்குமரன் இல்லை அதனால வந்து தீபக்கு போடுங்க, இப்போ முத்துக்குமரன் இல்லை அதனால வந்து பவித்ராக்கு போடுங்க. எனக்கு தெரிஞ்ச எவனோ
கிளப்பி விட்டுட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. நான் தயவு செஞ்சு முத்துக்குமரன் ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி, வேற யார் ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தை கிளியராக சொல்லிக்கிறேன். உங்களால் இருந்தால் உங்களால் ஓட்டு போடுங்க. அதை தவிர வந்து உங்களுக்கு வேற யாராவது பிடிச்சிருந்தா போடுங்க. அதை விட்டுட்டு நம்ம எல்லாருமே டீமாக சேர்ந்து அவங்களுக்கு போடணும் அப்படின்ற மாதிரி எவனோ ஒருத்தன் கேனத்தனமாக சொல்றதுனால அதை நம்பிக்கிட்டு போய் மொத்த பேரும் போட்டுறாதீங்க. ஏன்னா அப்படிதான் போன வாரம் போட்டிங்க. போட்ட உடனே பவித்ராவோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது? ஆக்சுவலாக வீக் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் உங்களுக்கு வந்து போடும்போது ஜாலியாக தான் இருந்திருக்கும். அப்பா முத்துக்குமரன் கூட ஜாலியாக பேசுறாங்களே அப்படின்னு. கடைசியில் பவித்ரா எப்படி கழுவி முத்துக்குமரன் ஊத்திட்டு இருந்தாங்க. ஸோ அந்த சம்பவம் தான் நடக்கும். தயவு செஞ்சு இந்த மாதிரி வேலை இதுக்கப்புறம் பண்ணாதீங்க. எவ்வளோ வேலை பார்க்குறான் தெரியுதா? க்ளீனாக புரிஞ்சிக்க முடியுது. ஆக்சுவலாக இந்த ஓட்டெல்லாம் டைவர்ட் பண்ணி விடுவாங்களா, அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இவர் இல்லைன்றதுனால இவரோட ஓட்டை வந்து அப்படியே மாற்றி விடலாம் அப்படின்ற மாதிரி சில பேர் பார்க்குற சில்லறத்தனமான வேலை. அதில் நிறைய பேர் பலியாட ஆகிட்டு இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. பவித்ரா ஓட்டு போட்ட நிறைய பேர் வந்து இதுக்கு முன்னாடி நான் பேசியிருந்த வீடியோலேயே கமெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க, ப்ரோ நானும் அப்படி தான் ப்ரோ போட்டேன், நான் முத்து ஃபேன் தான் ப்ரோ, பவித்ராக்கு வந்து சப்போர்ட் பண்ண சொன்னதில் தான் போட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பெரிய நாமத்தை போட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். எனிவேஸ் இந்த வாரத்தில் அது மாதிரி பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லி தோணுது. அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா சேவிங் அட்வைஸ் அருணை சேவ் பண்ணிட்டாரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, அந்த கான்செப்ட் வந்து டோட்டலாக முடிச்சு விட்டதுனால தான் அது வந்து எப்படி சொல்ல பெருசா இம்பாக்ட் இல்லை. ஓகே யாரை வேணா சேவ், ஏன்னா இல்லைனா கொந்தளிச்சிருப்பாங்க. இப்போ கமல் சார் இருக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொந்தளிப்பாங்க. அது எப்படி ஆரிக்கு தானே ஓட்டு அதிகமாக வந்தது, இந்த இடத்துல ஏன்டா ஆரியை கீழே தள்ளிங்க அப்படின்னு நம்ம கேள்வி வரும். இந்த சீசனில் அந்த மாதிரி கேள்வி வரல பார்த்தீங்களா? ஏன்னா யாரை வேணா சேவ் பண்ணிக்கோங்க. அதுமாதிரி இந்த ஆடியன்ஸ் கிளாப் இருக்குல்ல, அதுக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து வேல்யூவே இல்லை. ஆடியன்ஸ் கிளாப்ன்றது எப்போ எல்லாருக்கும் தட்டுன்னு தட்டுறானுங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. ஒருத்தவங்களாம் ஒன்றுமே பண்ணலை, சும்மா தான் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு எந்திரிச்சோன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக கைத்தட்டல் கொட்டிக்கிட்டு இருக்கு. அதுலேயே நம்மளுக்கும் வெளியில் இருக்கும், நம்மளுக்கும் தெரியுது, உள்ள இருக்க சில பேருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஆல்ரெடி முத்துக்குமரன் அப்புறம் பார்த்தீங்கன்னா தீபக் இவங்கலாம் கெஸ் பண்ணிட்டாங்க. என்னன்னா வெளியில ஆடியன்ஸ் கிளாப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கெஸ் இது அதை வந்து பெருசாகவே எடுத்துக்கூடாது, அதெல்லாம் கண்கட்டி வித்த அப்படின்ற மாதிரி. ஏன்னா அதை புரிஞ்சுக்கிட்டா தான் உள்ள பொழைக்க முடியும். ஏன்னா இந்த வருஷம் இந்த ஆடியன்ஸ் இருக்கானுங்களே எப்பா தட்டுன்னு தள்ளுறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. டேரக்டர் சொல்றாரு போல, நான் ஊன் சொன்னா கை தட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு போறோம். அவர் எப்பெல்லாம் ஊன் சொல்றாரோ அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தட்டுன்னு தட்டிட்டு இருக்காங்க. இதுல வேற விஜய் சேதுபதி சொல்றாரு, உங்க ஃபேன்ஸோட ஆதரவு பார்த்தீங்களா, உங்க ஃபேன்ஸோட ஆதரவு பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி. என்னால் நம்ப முடியல சார். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸோட ஆதரவுலாம் இல்லை, அது வேற ஒரு ஆதரவு. அது என்னன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வெளியே ஒரு பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. வீட்டுக்குள்ள இருக்கவங்களை அடிச்சுக்கிறத விட வெளியே 2 பிஆர் டீம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. பிஆர் டீம்னு சொல்ல முடியாது, ஆமா பிஆர் டீம் தான் அப்படி கூட சொல்லணும்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க. நான் இவனுக்கு சப்போர்ட் பண்றது உனக்கு என்ன பிரச்சனை அது அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கேள்வி கேட்கும். ஆப்போசிட்ல வந்து நீ சப்போர்ட் பண்றது பிரச்சனை தான்டா, ஏன் ஆளுக்கு சப்போர்ட் பண்றா அப்படின்ற மாதிரி அந்த பக்கம் கேட்கும். பயங்கரமான பஞ்சாயத்து வந்து வெளியே ஓடிட்டு இருக்கு. எதுவேஸ் எப்படி போயிருந்தாலும் ஆனா அருணை வந்து விஜய் சேதுபதி கேள்வி கேட்கணும் அப்படின்ற ஒரு ரெக்வஸ்ட் வந்து எல்லாருமே வச்சிருந்தாங்க. ஸோ அதை கேட்டுட்டு ஆனா அது வந்து சிம்பிளா முடிச்சிட்டாரு அப்படின்றது வந்து கொஞ்சம் ஏத்துக்க முடியாத விஷயம் தான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலா இந்த விஷயத்தெல்லாம் விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல நேத்து வந்து அருணை வந்து ரொம்ப அடிச்சிட்டாருப்பா அதனால வந்து இன்னைக்கு விட்டுலாம்பா அப்படின்னு நம்ம நினைக்கிறீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஆனா என்னோட ஒப்பீனியன் பொறுத்த வரைக்கும் கேள்வி கேட்கணும். ஒருத்தர் நான் நேற்று வந்து அடித்தோம் அப்படின்றது நான் திருப்பி சொல்கிறேன். நேற்று விஜய் சேதுபதி அருணை பெருசாக அடிக்கவே இல்லை. ஒரு கேள்வி கேட்டார், அந்த ஒரு கேள்விக்கு அருண் தான் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி திருப்பி அடித்தது. அது ஒரு ஹோஸ்ட்ன்ற ஒரு ரெஸ்பெக்ட் இல்லாமல் அவர் வச்ச ஒரு எப்படி சொல்ல சொல்யூஷன் ஒன்று கொடுத்துட்டு போயிட்டாரு. அந்த சொல்யூஷனையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் திருப்பி அதை ட்விஸ்ட் பண்ணி, அதாவது அருண் நிறைய இடத்துல சொல்லுவார்ல, நீ ட்விஸ்ட் பண்ணுற முத்து அப்படின்ற மாதிரி நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அருண் தான் ட்விஸ்ட் பண்ணி விஜய் சேதுபதி மேலே திருப்பி விட்டது. ஸோ அதுக்கு தான் விஜய் சேதுபதி உள்ளே வந்தது. நான் தான் சொல்கிறேன், திருப்பி சொல்கிறேன், நேற்று விஜய் சேதுபதி அருணை பெருசாக அடிக்கலை. ஒரு கேள்விக்கே அவ்வளோ நேரம் இழுத்தது காரணம் அருண் வந்து திருப்பி சண்டைக்கு போனாரு. இதுக்கு முன்னாடி முத்துக்குமரன் அடிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் அப்படியே உட்கார்ந்துருவாரு. ஓகே நம்ம ஹோஸ்ட்டை வந்து எதிர்த்து பேசக்கூடாது. முத்துக்குமரன் இல்லை, மோஸ்ட்லி எல்லாருமே ஜாக்லின் அடிக்கும் போதும் சரி, தீபக் இது வரைக்கும் அடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி யார் அடிக்கும் போதும் சரி எல்லாருமே உட்கார்ந்து தான் இருப்பாங்க. அதாவது திருப்பி வந்து ஹோஸ்ட் கூட சண்டைக்கு போக மாட்டாங்க. ஆனால் நேற்று சண்டைக்கு போன ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா அதான் இந்த பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா 8 சீசனில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட்டுக்கு எதிராக பேசுனதால திருப்பி அவர் ஷோ முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறமா திருப்பி உள்ள வந்து இன்னொருத்தனை வந்து திருப்பி நீ பண்ணது தப்பு, நீ இப்போ தப்பா ப்ரொஜெக்ட் பண்ற அப்படின்றதுக்கோசம் பேசுறாருல. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம். அதான் சொல்லுவாங்கல்ல, அருண் வந்து சரியான பைத்தியம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. சரியான பைத்தியம் இல்லை சார், அவரு சரியாகாத பைத்தியம் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.